வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு இலங்கையினுடைய தேர்தலில் தமிழர்கள் யாரை ஆதரித்து நிற்க வேண்டும். இதுவரை அந்த மண்ணில் நடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை நடக்கின்ற இந்த தேர்தலில் என்ன ஒரு மாறுதல், முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இது கருதப்படுகின்றது. தமிழர்களின் தரப்பாகவும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களினுடைய ஒரு நம்பிக்கையாகவும் இந்த முறை அந்த தேர்தல் களத்தில் ஒரு பொது வேட்பாளராக ஐயா அரியநேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் நிறுத்தப்பட்டு அவரை முதல் முறையாக தமிழர் மண்ணில் ஒரு ஒட்டுமொத்த ஜனாதிபதியினுடைய வேட்பாளராக ஒரு தமிழரை நிறுத்தி இவர் பொது வேட்பாளராக களங்காண செய்தமைக்கான உண்மையான நோக்கம் என்ன, இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். உண்மையில் 2009க்கு பிறகு விடுதலை போராட்டம் அங்கு மௌனிக்கப்பட்ட பிறகு இன்றைய சர்வதேச சூழலில் நம்ம அடைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான துயரம் என்னென்னா, விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கத்தின் பெயரை, விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த இயக்க தலைமையின் பெயரை கூட முகநூல்லையோ அல்லது காணொளி பதிவுகள்லையோ பேசவோ எழுதவோ முடியாத ஒரு சூழலில் நம்ம சிக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அதை மீறி எழுதினோம்னா நம்ம ஒரு பொதுத்தளத்தில் இயங்குகின்ற நிலையை இழக்கின்றோம். கேட்டால் அவங்க கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட், அதனால் நீங்கள் அந்த இயக்கத்தின் பெயராக குறிப்பிடக்கூடாது, தமிழ் தேசிய தலைவரின் பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது. இது ரெண்டும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழல்ல. அப்போது நமது போராட்டத்தின் வரலாற்றை ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்துகின்ற சூழலை கூட தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றது சர்வதேச சமூகம். இந்த சூழலில் தான் 9வது இலங்கை தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலில் தமிழர்களினுடைய பொது வேட்பாளராக ஐயா அரியநேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். சரி, இப்போது இலங்கையில் உள்ள மக்கள் தொகையில் தமிழர்களினுடைய மக்கள் தொகை என்ன, இப்படி நம்ம நிறுத்தியிருக்கின்ற பொது வேட்பாளரினுடைய வெற்றியினுடைய சாத்தியக்கூறுகள் என்ன, இப்படி பொது வேட்பாளரை நிறுத்தி தேர்தலை சந்திக்கக்கூடிய அவசியம் என்ன, அதனுடைய சர்வதேசிய லாப நஷ்டங்கள் என்ன, இது குறித்தெல்லாம் கேள்விகள் எழுவது இயற்கை. இதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை இருந்தது என்ன, அந்த மண்ணில் 2009க்கு பிறகு இருந்தது என்ன, 2009க்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழல் என்ன, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் எதற்காக இந்த பொதுமையான ஒரு வேட்பாளரை, அதாவது பொது வேட்பாளரை தமிழர்கள் சார்பாக நிறுத்த வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது என்கின்ற புரிதல் நமக்கு வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா 1977 வாக்கில் தந்தை செல்வா அவர்களினுடைய விடுதலை பிரகடன ஆணை, அதுதான் அரசியல் தீர்வாக அவர்கள் முன்மொழிந்தது. அதன் பிறகு அதற்கான சாத்தியக்கூறுகள் சிங்கள பேரினவாதத்தால் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்ற பிறகுதான் விடுதலை போராட்டங்கள் கட்டமைக்கப்பட்டது. விடுதலை போராட்டங்கள் அந்த மண்ணிலே விடுதலைக்காக போராடி கொண்ட இருந்த காலத்துக்கட்டத்திலும் தமிழர்கள் நிறைந்து வாழ்கின்ற வடக்கு மற்றும் வடகிழக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற அந்த இடங்களில் தமிழர்களின் தரப்பாக சில கட்சிகள் இருந்தன. அந்த கட்சிகள் தங்கள் தரப்பாக அந்த இலங்கை தேர்தலில் போட்டியிட்டது. அந்த போட்டியிட்ட பிறகு தங்களுடைய ஆதரவு மற்றும் எதிர்ப்பின் அடிப்படையில் தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றோ அல்லது விட்டு கொடுத்தோ வந்தது. இது இப்போ விடுதலை போராட்ட காலத்தில் 2009க்கு முற்பட்டதாக இது மாதிரி பல்வேறு கட்சிகள் தமிழர் மண்ணில் தமிழர் தரப்பாகவே நின்று வெற்றியும் தோல்வியும் பெற்று வருவதை பார்த்த தேசிய தலைவரினுடைய வழிகாட்டுதல் என்ன மாதிரியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போட்டி போட்டுக்கோங்க, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும். உங்கள் கூட்டமைப்பினுடைய ஒட்டுமொத்த வேண்டுகோளாக இந்த மண்ணின் மக்களினுடைய அபிலாஷையாக இருக்கின்ற விடுதலை உணர்வு இருக்க வேண்டும் என்பதை அவர் முன்மொழிந்தார். அதனால தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பு உருவானது. அந்த கூட்டமைப்பில் தலைவர் இருந்தவர்களையும் அந்த கூட்டமைப்பின் தலைமைகளும் கூட்டமைப்பினுடைய நோக்கமும் கூட்டமைப்பினுடைய பயணமும் ஓரளவு சரியாக இருந்தது. 2009க்கு பிறகு கூட்டமைப்பினுடைய தலைமை சம்பந்தம் அவர்கள் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன மாதிரியான பிரிஞ்சு போச்சு. அதே போல் அங்கு தமிழர்களினுடைய மிகப்பெரிய கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி இன்றைக்கி 3ஆக உடைந்து போயிருச்சு. அப்போது இதில் 3ஆக உடைந்த அந்த கட்சியில் 3 பேரும் 3 விதமான கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னா, தேர்தலை புறக்கணிப்போம் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு தரப்பு வச்சுருக்குது. அதே போல் தமிழர்களினுடைய பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியநேந்திரன் அவர்களை நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு தரப்பு கோரிக்கை வச்சுருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இல்லை ரணில் விக்ரமசிங்கே, இல்லை ரணில் விக்ரமசிங்கே இல்லாட்டினா இன்னொரு சிங்கே,
அல்லது இன்னொரு சிங்கை இல்லாட்டினா இன்னொரு சிங்கை, அந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தரை நம்ம ஆதரித்து தேர்தலில் களங்காணுவோம். அதாவது வெற்றி பெறப் போகின்ற ஒரு வேட்பாளரின் பின்னே நிற்பது சாத்தியமா, அல்லது தோல்வி பெறப் போகின்ற ஒரு வேட்பாளரின் பின்னே நிற்கிறது சாத்தியமா என்கின்ற கோரிக்கையில் இருக்குது. சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த கோரிக்கையை வைக்கின்றவர்களினுடைய வாதத்திற்கு எதிர்த்தரப்பில் இருந்து வாதிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்க 15 வருஷம் விடுதலை போராட்டம் மௌனித்த பிறகு 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷத்தில் வந்து நான் இலங்கையினுடைய சுதந்திரத்தை பெற்று, அதாவது ஒரு மக்களினுடைய அபிலாஷையை வென்று தராவிட்டால் நான் வந்து அரசியலை விட்டு விலகிறேன்னு சொன்ன ஐயா தமிழரசு கட்சியினுடைய ஆள் இப்போ என்ன மாதிரியான மனசூழலில் இருக்கிறாரு, என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்களுக்கு தருகிறாரு, வாக்குறுதிகளை நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்கிற சூழலில் அவருடைய பதில் என்னவாக இருந்தது அப்படின்னு இந்த 15 வருட காலமாக தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடு, அதனுடைய போக்கு, இதெல்லாம் எப்படி இருந்து வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். அப்போ என்னென்னா, இப்போ கூடுதலாக தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒருவர் இந்த தேர்தலை எதிர்கொண்டு அவர் வந்து வெற்றி பெற்று, அந்த வெற்றி பெற்ற அவருடைய சார்பாக அவருடைய ஆதரவு ஏதோ ரணில் விக்ரமசிங்கையோ அல்லது ஏதோ அடுத்து இருக்கிறவர்களையோ ஆதரிக்கிறதன் மூலமாக தமிழீழ மண்ணில் என்ன நடந்துவிடப் போகிறது என்ற கேள்விக்கு அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. சரிங்க, இப்போ நீங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறீங்க. பொது வேட்பாளருக்கு பொறுத்தவரையிலையும் இலங்கையை பொறுத்தவரையிலையும் மொத்த வாக்காளர்களில் 25% பேர் வந்து தமிழர்கள். வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, மலையக தமிழர்கள், இன்னும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒருங்கிணைச்சு பார்த்தா கூட மொத்த வாக்குகளில் 25% வாக்குகள் தான் தமிழர்களுடைய வாக்கு. அப்போது எல்லா தமிழர்களும் ஒரே ஆளை ஆதரித்து அவருக்கே மொத்த வாக்குகளை போட்டாலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போது நீங்கள் வெற்றி பெற முடியாத ஒரு சூழலில் இலங்கையினுடைய தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி, அந்த பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கின்ற ஒரு ஒற்றுமை தன்மையை உலகிற்கு காட்டி, அதன் மூலமாக சிங்கள பேரினவாதத்தினுடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டுமா, அல்லது இந்த 3ல் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, விக்ரமசிங்கையோ அல்லது வேறு ஏதோ சிங்கையை ஆதரித்து நம்ம குறைந்தபட்ச அபிலாஷைகளை கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க வழி போவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா சிங்கள பேரினவாதம் 75% வாக்குகளை சிங்களர்கள் தரப்பு வைத்திருக்கு. அப்போ இந்த 3ல் ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் நாம் பொது வேட்பாளர் திரு ஐயா அரியநேந்திரன் அவர்களை நிறுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்ன, அவரை வந்து ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன, அவர் தோற்றே போனாலும் சரி அவருக்கான பெருவாரியான வாக்குகளை கொடுத்து அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய பிரதிநிதியாக காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வி தான் இலங்கை குறித்தான சர்வதேச நகர்வுகளுக்கு மிக முக்கியமான அணுகோலாக அல்லது அணுகுமுறையாக இருக்கப் போகிறது. ஏன்னா விடுதலை போராட்டம் இருந்த காலத்திலும் சரி, விடுதலை போராட்டத்தை தவிர்த்து அரசியல் தீர்வுகளுக்கு இவர்களெல்லாம் நகரும் பொழுது நீங்கள் 3 பேருமே 3 தரப்பான கோரிக்கையை வைக்கிறீங்க, உங்களுக்குள்ள எந்த ஒற்றுமையும் இல்லை அப்படிங்கிறது தான் சர்வதேச சமூகம் தமிழர்களினுடைய தரப்பாக அணுகியவர்களுக்கு சொன்ன பதில். இன்றைக்கும் ஜெனீவாவினுடைய ஐநா நீதிமன்றத்தில் போய் இலங்கை தரப்பு குறித்து பேசினா தமிழரசு கட்சி ஒரு கோரிக்கையை வைக்குது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கோரிக்கையை வைக்குது, மற்ற கட்சிகள் ஒரு கோரிக்கையை வைக்குது. இந்த 3 கோரிக்கையும் எடுத்துகிட்டு போய் சிங்கள பேரினவாதம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, இவங்களே வந்து வெவ்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அப்போ என்னன்னா இது வந்து சாத்தியம் இல்லை, இவர்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லாத ஒரு சூழலில் இவர்களை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெஃபரண்டம், அதாவது பொது வாக்கெடுப்பு குறித்தோ இவங்களுக்கெல்லாம் நம்ம போகிறது வந்து வேலைக்கெட்ட வேலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை சிங்கள பேரினவாதம் வைக்குது. அதே போல் தான் இந்தியா தரப்பில் அங்கே உள்ளவர்களினுடைய மக்களினுடைய நிலைமை குறித்து பேச வரும் பொழுதும் வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, மலையக தமிழர்கள் இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இல்லை, இவங்க எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் இதுவரையும் அங்கே இல்லை. ஏன்னா அங்கே விடுதலையினுடைய அமைப்புகளையும் விடுதலை இயக்கத்தை நிறுவியவரை பற்றி அவர்களுக்கு கருத்தும் இல்லை, அவர்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்கின்ற ஒரு புரிந்துணர்வும் இல்லை.
அப்போ இவர்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறவர்களில் எல்லாம் ஒன்று நின்று ஒரு ரெப்ரசன்டேஷனாக எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க, அப்போ தான் அவர்களுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக தான் ஐயா அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் மக்களின் சார்பாக ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இங்கே நீங்கள் இப்போ ஒரு 25 லட்சம் வாக்குகள், 25 லட்சம் வாக்குகளில் ஒரு 15 லட்சம் வாக்குகள் வந்து அரியநேந்திரன் ஐயாவுக்கு விழுந்துச்சுன்னா அவர் ஜெயிக்க போகிறதில்ல. ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் வந்து ஒற்றுமையாக நின்று தங்களுக்கான பொது வேட்பாளராக, தன்னுடைய பொது வேட்பாளரினுடைய முகமாக இவரை பார்க்கிறார்கள். அதனால் தமிழர்கள் தரப்பு இனி எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் இவர் மூலமாக நடத்தட்டும், அல்லது இவரை ஆதரிக்கின்ற அந்த ஒரு பொது முகமை மூலமாக நடத்தட்டும் என்ற ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவை எட்டுவதற்காக தான் ஐயா அரியநேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரும் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அவருக்கு வந்து சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சங்கு சின்னம் வந்து ஒரு வெற்றியின் சின்னமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வெற்றியின் சின்னம் இல்லை. ஏன்னா சிங்கள பேரினவாதம் தன்னகத்தை 75% வாக்குகளை வைத்திருக்கின்றது. அப்போ 75% வாக்குகளை வைத்திருக்கின்ற ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு ஜனநாயகத்தின் அடிப்படையில் வீரத்தை மட்டும்னா வீழ்த்திடுவோம். இது நம்பர்ஸு, ஓட்டர்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கும் பொழுது 25% வாக்குகளை கொண்ட ஒரு பொது வேட்பாளர் வந்து வெற்றி பெற முடியாது. ஆனால் இந்த 25% வாக்குகளை பெறுகின்ற அவர் மிக பெரும்பான்மையான, மிக அதிகபட்ச வாக்குகளை அவர் பெறும் பொழுது சர்வதேச சமூகத்தில் என்ன மாதிரியாக பார்க்கப்படும் என்றால், இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய ஒரு முகமாக பிரதிபலிக்கப் போகிறார் என்கின்ற ஒரு பார்வை வரும். அப்போ இந்த சங்குங்கிறது வந்து வெற்றிக்கான சின்னம் அல்ல, தமிழர்களினுடைய ஓர்மைக்கான, தமிழர்களினுடைய ஒற்றுமைக்கான, தமிழர்கள் வந்து வடக்கு கிழக்கு, வடகிழக்கு, மலையக தமிழர்கள் என்று யாரும் தனித்தனியாக இல்லை, எல்லாரும் சேர்ந்து அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சர்வதேச சமூகத்தில் வரும். சர்வதேச சமூகத்தில் வருகின்ற அந்த பார்வை தான் நமது தமிழீழ தேசத்திற்கான பொது வாக்கெடுப்பதற்கான வாக்கெடுப்பு செய்வதற்கான முன்னெடுப்பை முன்னோக்கி நடத்துவதற்கான வாய்ப்பை நமக்கு அளிக்கும். அதனால தான் ஐயா அரியநேந்திரன் அவர்களை எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. இங்கே வெளியில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள், வெளிநாட்டில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள், அங்கே இருக்கின்ற தமிழீழத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகள், 80க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள், மலையக தமிழர்கள், இன்னும் பல்வேறு இடங்களில் வாழ்கின்ற பல்வேறு தமிழர்கள் பொது வேட்பாளரை ஆதரித்து நிற்கிறார்கள். அதாவது இலங்கை பேரினவாதமாக இருக்கின்ற சிங்கள பேரினவாதம் இப்பொழுது அச்சம் கொள்ள ஆரம்பித்திருப்பது என்னவென்றால், இவர்களுக்கான ஒரு அரசியலில் ஓர்மைக்கான ஒரு சூழலே இல்லாது இருந்தது. அங்கங்கே இங்கே எப்படி கலைஞரும் இங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகளும் பிரித்து வச்சுருந்துச்சோ, அதே போல் அங்கே உள்ளவங்களும் பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கின்ற துரோகிகள், எதிரிகள் இவர்கள்லாம் போன பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக ஒரு ஓர்மையின் பொருட்டு ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்து நிறுத்தியிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்கின்ற பயத்தில் சிங்கள பேரினவாதம் இருக்குது. அவங்களுக்கு பயம் வந்து வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு, அதாவது நம்மளை தோற்கடிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற அந்த ஒற்றுமையானது சர்வதேச அளவில் தேர்தலின் மூலமாக வெளிப்பட்டு விடுமோ என்கின்ற பயத்தில் இருக்கிறார்கள். எனவே நமது அன்பு உறவுகள் அனைவரும் நமது வேட்பாளராக இருக்கின்ற பொது வேட்பாளராக இருக்கின்ற ஐயா அரியநேந்திரன் அவர்களை ஆதரித்து நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க. புலம்பெயர்ந்து வாழுகின்ற தங்கள் தேசங்களிலிருந்து தங்கள் ஊரில் இருக்கின்றவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு அறிஞ்சவங்க எல்லாருக்கும் அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஐயா அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வையுங்க. வாக்குங்கிறது வெற்றிக்கானது மட்டுமல்ல, நமது ஒற்றுமைக்கானது என்பதையும் பறைசாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம்.